ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க தை அமாவாசைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. காலையிலேயே வீடெல்லாம் துடைச்சிட்டு பாய் பெட்ஷீட் எல்லாம் மிஷினில் போட்டிருந்தேன். எடுத்து காய வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீட்டு போட்டிருக்கிறதுனால உள்ளே காய வைக்க முடியாது, இந்த சைடில் தான் காய வைக்கிறேன். இதில் 11 மணிக்கு மேலே தான் வெயில் வரும், அதனால் சைடில் தான் போட்டு காய வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் வீட்டு திராட்சை செடியில் கொத்தாக திராட்சை வச்சுருக்கு பாருங்கள். அந்த இலைக்குள்ளே இருக்கிறதுனால சரியாக தெரியலை, இலைக்கு கீழே தொங்குது. சரியாக தெரியுதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜாதி மல்லி செடியெல்லாம் இந்த சீட்டு மேலே நிறையா இருந்துச்சு. அது வேரோடு பட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய செடியாக இருந்துச்சு, அது என்னவோ தெரியலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2 கட்டிங்ஸ் வாங்கி பதியம் வச்சுருக்கேன், துளுக்குதான்னு பார்க்கலாம். அப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கீழே வந்தாச்சு. டைம் ஆயிடுச்சு, இனிமேல் சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்க முன்னோர்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு நம்ம சாமி கும்பிடணும். காலையில் இட்லி எல்லாருக்கும் செஞ்சு சாப்பிட வச்சாச்சு. அதுக்கப்புறம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் தான் ஒவ்வொன்றா சமைக்கணும். அமாவாசையில் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசையெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம முன்னோர்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். குளிச்சுட்டு வந்த அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் திருவி வச்சுருக்கேன், பீட்ரூட் சீவிட்டேன். சிறுகீரையும் காம்பை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வாஷ் பண்ணி கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 5 வகையான கூட்டு, வடை, பாயாசம், அப்பளம் எல்லாமே ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆகிட்டு நான் செய்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கலை, விறகடுப்பில் தான் எல்லாமே சமைக்க போகிறேன். சாமி கும்பிட்றத மட்டும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாமே இதுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கிட்டு வந்துடுவோம். சமைக்கவும் பாத்திரமெல்லாம் அமாவாசைக்கு தனியாகவே வச்சுருப்போம், அதை தான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு வேலையை இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் சமைச்சிருக்கிறது எல்லாமே சமைச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், இதான் எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்பெஷல் செஞ்சது. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நானும் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். இது நெக்ஸ்ட் நாள் எடுத்தது, ஒரு சின்ன ஹேர் பேக் தான். பசும்பால் எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம் உள்ளதாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஹேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் அடிக்கடி இப்படி இந்த மாதிரி ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதா யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஹோம்மேடு ஹேர் ஆயில் 30 டேஸ் ஊற வச்சது, நல்லா இன்ஃப்யூஸ் ஆன ஆயில் தான். அடுப்பில் வச்சு காய்ச்சறது, கொதிக்க வைக்கிறதெல்லாம் நான் யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊற வச்சது தான் வெயிலில் வச்சு எடுப்பேன்.
எடுத்து ஊற வச்சு ரெடி பண்ண ஆயில் தான் இது. இதை தான் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயில் தான். அதில் விட்டமின் இ சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஹேர் பேக் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2 மாதத்தில் உங்களோட ஹேர் க்ரோத்தை நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகும். நல்லா ஹேர் ரூட்லலாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய ஹேருக்கு நான் மாதம் ஒரு டைமாவது யூஸ் பண்ணிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. நான் என்னோடய ஹேருக்கு அப்படி தான் செய்கிறேன். ஹேர் அடர்த்தியே இல்லை, ஒல்லியாக இருக்குது என்னோடய முடி, எல்லாமே கொட்டிருச்சு அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஒரு கையில் செல்லு வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால சரியாக எடுக்க முடியலை. கொண்டை போட்டு வச்சுட்டேன். 1/2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.